வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பட்ஸ் காம்பேக்ட் இசட் அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இயர்பட்ஸும் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல லைட் வெயிட்டான பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ தூரத்தை வந்து கீழே போட்டாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து உடையாது. ஸோ ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா கேம் விளாட்றதுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா கேமர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்கியிருக்காங்க. பார்க்கவே நல்லா கலர் கலராக க்ரீன் கலர் லைட்டாக போட்டு நல்லா பார்க்கவே நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்ல புது விதமான டிசைனை கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் பண்ணல இந்த மாதிரி டிசைன் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ளாட் ஷேப்பில் பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக காம்பேக்டான டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா அழகாகவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் நல்லா கொடுத்துருக்காங்க. பிளாக் வித் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதே போல் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போர்ட்டுங்க இது. ஸோ இது தைரியமாக நீங்கள் நைட் டைம்லாம் சார்ஜ் போடும்போது டைப் சி கேபிளை மாட்டும் போது நீங்கள் எப்படினாலும் மாட்டிக்கலாம். இது டேமேஜ் ஆகுங்கிற எந்த ஒரு பயமும் தேவையில்லை. மைக்ரோ யூஎஸ்பி தான் பார்த்தீங்கன்னா பார்த்து சார்ஜ் போட வேண்டியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்ததுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக ஸ்டெம்போட தான் வருது. ஸ்டெம்ப்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து குவாட்மேக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. 2 இயர்பட்ஸ்லேயுமே லெஃப்ட் இயர்பட்ஸில் 2மே கொடுத்துருக்காங்க, ரைட் இயர்பட்ஸில் 2மே கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மைக் மொத்தம் கொடுத்துருக்காங்க. இது அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து குவாட்மேக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதே போல் நல்ல சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலர் தான் வரும் இந்த இயர்பட்ஸு. பட்டன் கண்ட்ரோல் கிடையாது, டச் கண்ட்ரோல் தான். ஸோ இந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப்பும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே சரிஞ்ச மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்டாக கொடுக்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறத விட இந்த ஆங்கிள்டாக கொடுக்குறது வந்து எல்லா விதமான காதலையும் ஈஸியாக செட் ஆகும். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழவே விழாது. நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய முக்கியமான வேலை வந்து கரெக்டான சிலிக்கான் டிப் மட்டும் காதில் வச்சு மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா போதும். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கீழே விழவே விழாது. அப்படி ஒரு டிசைனாக தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த குவாட்மைக் சிஸ்டம்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 மைக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பேசும்போது, அதுவும் நீங்கள் ரொம்ப கூட்டமான இடத்துலன்னு கால் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் கால் பேசும்போது அந்த ஒரு மைக் வந்து சுற்றி நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து குவாட்மைக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் கால் பேசுகிறது வந்து நல்ல தைரியமாக பேசலாம். அப்புறம் அதே போல் இதில் வந்து கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. கேமிங் மோடும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 35 மில்லி செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லேட்டன்சி மோடுன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேம் விளாடும்போது அந்த வீடியோவில் வர்ற குவாலிட்டியான சவுண்டும் உங்கள் இயர்பட்ஸும் பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகணும், எந்த ஒரு டிலே இல்லாமல் சிங்க் ஆகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு கொடுத்து அதுவும் 35 மில்லி செகண்ட் வரை கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ பெரிய கேம் விளாண்டாலும் சரி, எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, இந்த இயர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அப்புறம் அதே போல் அந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து போத் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஐஃபோன் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இந்த இயர்பட்ஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் அதே போல் ப்ரொடக்ஷன் ரேட்டிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, சைக்கிளிங் போகும்போது சரி, இல்லைனா வெளியே ட்ராவல் பண்ணும்போது உங்கள் ஹெல்மெட்டில் மாட்டினாலும் சரி, இல்லைனா ரன்னிங் பண்ணிங்கனாலும் சரி, இல்லைனா மழை பெய்யும்போது வெளியே விளாண்டாலும் சரி, இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. எவ்வளோ சும்மா லைட்டாக தண்ணி பட்டால் கூட இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சிங்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் சிங்க் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் மொபைலோட இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்த தடவை நீங்கள் பாட்டு கேட்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை எடுத்து கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அடுத்த தடவை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சார்ஜிங் கேஸோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கனாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட இந்த இயர்பட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஹைப்பர் சிங்க்னு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே போல் அந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் 50 ஹவர்ஸ் வரைக்கும், அதாவது 50 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 8 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே போல் இந்த சார்ஜிங் கேஸ் வந்து சார்ஜ் போடும்போது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கிறோம். அப்புறம் அதே போல் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா சார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஏர்ப்ளஸ் வந்து சார்ஜ் காலி ஆகிட்டு நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸுக்கு இப்போ உடனே சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும் 120 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதோட ஆடியோவுக்கு வந்து 10 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. 10 mm டிரைவருங்கிறது இந்த சிலிக்கான் டிப் வச்சு 10 mm டிரைவருங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப் இல்லாத ஏர்பட்ஸுக்கு தான் 10 mm 12 mmலாம் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப்பும் கொடுத்து 10 mm கொடுத்துருக்கனால ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சுலாம் அவங்க காதில் வச்சு கேட்க முடியாது, அவ்வளோ சவுண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பாதி சவுண்ட் வச்சாலே போதும், நல்ல குவாலிட்டியான சவுண்டு கேட்கும். பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸ், வோக்கஸ் எல்லாமே நல்லா டீசெண்டாக ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கேஜெட் வந்து நீங்கள் புதுசாக வாங்கும்போது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் ஏர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிங்கா டிப் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.